உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போதைக்கு நான் மெட்ராஸ் போறேன். என் ஃப்ரெண்ட் அங்க பேயிங் கெஸ்டா தங்கியிருக்கா. எனக்கும் ஒரு ரூம் இருக்குன்னு சொல்லிருக்கா. அங்க போய் தங்கிட்டு நான் யுனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுவேன். அப்படியே விசாவுக்கும் அப்ளை பண்ணுவேன். விசா வந்து நான் கிளம்புற நேரம் வந்ததும் அப்ப வேணா நான் உனக்கு கால் பண்றேன். ஐயோ, என்னென்னவோ பேசுறாளே. கேட்டி, சம்மு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது போட்டி. எதுக்குமா மறுபடியும் அவன் வந்து டிராமா போடுறதுக்கா? போதுமா, எனக்கு சலிச்சு போச்சு. எனக்கு சண்முகமும் வேணாம், அப்பாவும் வேணாம். தனிப்பட்ட ஒரு மனுஷியா, பரணியா, நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுதான் என்னோட பயணம். அதை நோக்கிதான் நான் போறேன். ஐயோ, ஏன்டி இப்படி திடுதிப்புன்னு கிளம்புற? துணைக்கு சிவபாலனையாவது கூட்டிட்டு போட்டி. ஏமா, நான் என்ன மெட்ராஸ்க்கு தனியா போனதே இல்லையா? பஸ் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். இன்னும் 1 hourல வண்டி வந்துடும். ஆட்டோ பிடிச்சிட்டேன்னா டைமுக்கு நான் அங்க போயிடுவேன். ஒருவேளை உனக்கு என்ன வழி அனுப்பணும்னு தோணுச்சுன்னா நான் அங்க இருந்து US கிளம்புவேன்ல, அன்னைக்கு உனக்கு தகவல் சொல்றேன். நீ சிவபாலனையும் பாண்டியையும் கூட்டிட்டு வந்து என்ன வழி அனுப்பு, சரியா? ஐயோ கடவுளே. ரொம்ப முக்கியமான விஷயம், வழி அனுப்ப வர்றப்போ உன் புருஷனை கூட்டிட்டு வந்து நிக்காத. அந்த சண்முகத்தையும் கூட்டிட்டு வந்துடாத. ஏர்போர்ட்ல வச்சு ஒரு சண்டையை பாக்குற தைரியம் எனக்கு கிடையாது, புரியுதா? ஏட்டி பரணி, ஒரு 10 நிமிஷம் இருட்டி. நான் போய் சிவபாலனையும் முத்துப்பாண்டியும் கூட்டிட்டு வரேன். அவங்க கிட்ட பேசிட்டு நீ கிளம்பிட்டி. மா, முடிவு பண்ணது நானு. என் வாழ்க்கைய நான் வாழ போறேன். இதுக்காக நான் எதுக்கு அவங்கிட்ட எல்லாம் பேசணும்? ப்ளீஸ் டிராமா போட ஆரம்பிச்சிடாத. நான் வரேன். ஏட்டி, என் தங்க புள்ள, என் கொலச்சாமி, என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ, என் மருமக வழியில இப்படி துடிக்கானே. எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பரணிதான் வரணும், இவ பிடிவாத பிடிக்கிறான். ஹாஸ்பிடலுக்கு வந்து தலைய மாட்டேங்கிறான். ஐயோ மைனி, அக்கா சென்னைக்கு போயிடுச்சு. இனிமே வராது. நீ முதல்ல கிளம்பு, ஹாஸ்பிடல் போலாம். இல்ல சிவபாலா, நீ வண்டி எடுத்துட்டு போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வால. இவளை கை தாங்களா எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். சீக்கிரம் போல. சரிம்மா. இசக்கி, 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 ஏடி, எசக்கி, என்னடி? ஐயோ, என் தங்க புள்ள. இசக்கி, கண்ணு தரடி. வாத்தா, வா வா வாத்தா. பரணி, பார்த்தா வாடி. எசக்கி, ஏய், இப்படி இறங்கி எடுக்க. ஏய், என்னாச்சு இவளுக்கு? என்னன்னே தெரியலையேட்டி. வயித்த வலிக்குதுன்னு சொன்னா, இப்ப மயங்கிட்டா. என்னாச்சுன்னு பாருடி. முதல்ல இவளை உள்ள கூட்டு போங்க. பாத்து. ஏடி எசக்கி, எந்திரி. மெதுவா மெதுவா எந்திரி. ஒண்ணு இல்ல, இந்த பரணி வந்துட்டா பாரு. இத பாத்து பாத்து உட்காருட்டு. பாத்து உட்கார்ந்தா. பொறுமையா உட்காரு. பாக்கியா, பரணி மெட்ராஸ் போற பஸ்லயே ஏறிட்டாத்தா. நான் தேடி போனேன்னா என்னைய பார்த்துட்டா. பார்த்த உடனே மாமா மாமான்னு ஓடி வந்துட்டா. நான் விவரத்தை சொன்னேன். சொன்ன பிறகு அவளுக்கு மனசு கேட்கல, வந்துட்டா. வர வழியிலேயே மெடிக்கல் ஷாப்ல நான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்.
வீரா இதை கெட்டியா பிடிச்சுக்கோ. சரி பரணி. பரணி முடியலட்டி. பரணி என்னால முடியல. ஏத்தா என்னத்தா என்னாச்சு? ஐயோ என் மருமவளுக்கு என்ன ஆச்சுட்டி பரணி? வயிறு வலிக்குது முருகா. சண்முகம், நம்ம குடும்பத்துல இல்லை நீ நல்ல பண்ணுதேங்க. நீ உடனே வீட்டுக்கு வாத்தா. என்னலாச்சு? ஒரு நல்ல செய்தியத்தான். என்ன? நம்ம வீட்டுல ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. நீ தாய் மாமனாக போற, நான் சித்தப்பனாக போறேன். இல்லை என்னல சொல்லுத? ஆமாத்தா, எசக்கி மைனி உண்டாயிருக்கு. எதுக்கியா? ஆமாத்தா. யார் சொன்னா? பரணி அக்கா தான் சொன்னா. பரணி அக்கா தான் வைத்தியம் பார்த்துச்சு. பரணியா? நீ வாத்தா. பரணி வீட்டுக்கு வந்துட்டாளா? ஆமாத்தா, பரணி அக்கா வீட்டுல தான் இருக்கா. நீ வாத்தா, எல்லாத்தையும் சொல்லுத. நீ வா. பொல்லாத ஆளுதாம்ல நீ. என்னைய வச்சு ஒரு திருவிளையாட ஆடலாம் பாக்கியா? அம்புட்டு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு எம்புட்டு பெரிய சந்தோஷமான விஷயத்தையும் கொடுத்துருக்க நீ. போதியா? நீ எனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு பெரிய பரிசு கொடுத்துட்டல. பெரிய பரிசு கொடுத்துட்ட. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இல்லை வாழ. பாத்துடி மெதுவா. இலசிக்கு ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.